தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூட்டணியை உறுதி செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவின் ஐடி விங் முன்னாள் செயலாளர் தற்பொழுது அவர் ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். அந்த கருத்து என்னவென்று சொன்னால், அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்ற விருப்பத்தை விட அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக வேண்டும் என்ற பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைக்க வேண்டும் என்பதில்தான் அவர் குறியாக உள்ளார். ஆகவே இதற்கான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதாவது வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து போட்டியிடுவதாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் அணி, ஐஜேகே கட்சி, புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, புதிய தமிழகம், தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெறுவது உறுதி செய்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இந்த கூட்டணியில் இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளர் செங்கோட்டையன் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அவர் முதலமைச்சர் பதவியை விட அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைப்பதில் தான் குறியாக உள்ளார். ஆகவே முதலமைச்சர் வேட்பாளர் செங்கோட்டையன் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. 3 ஆண்டு காலம் செங்கோட்டையன் முதலமைச்சர் பதவியில் இருப்பார். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம் தாக்கல் பண்ணிய பிறகு 3 ஆண்டுகள் கழித்து இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான தேர்தல் நடத்தும் பொழுது பாஜக அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆக அதிமுக பாஜக கூட்டணி வருகிற சட்டசபை தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று அதிமுக ஐடி விங் முன்னாள் செயலாளர் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். இன்னும் தேர்தலுக்கு 1 ஆண்டு காலம் உள்ளது. இது உண்மைதான் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்தோ அதிமுக தரப்பிலிருந்தோ எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.